ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் திரும்பவும் டே இன் மை லைஃப் vlogல தான் மீட் பண்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை வீட்டில் சாமி கும்பிட்டேன். ஆக்சுவலா இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு. பட் எங்க வீட்டில் வந்து நோன்பு எடுக்கிற பழக்கம் கிடையாது. ஆனா சாமிக்கு வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவோம். அதே மாதிரி என் ஹஸ்பண்டோட அம்மா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அவங்களுக்காகவும் அன்னைக்கு வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு சாமி கும்பிடுவோம். இன்னைக்கு வந்து நான் அதுதான் பிளான் பண்ணியிருந்தேன். ஃப்ரைடே சாமி கும்பிடுறது அப்படின்னாலே நாளே மோஸ்ட்லி எல்லா வேலையும் முடிச்சிருவேன். பட் நேத்து கொஞ்சம் வெளியில போனதுனால கிளீனிங் மட்டும் முடிச்சுட்டு படுத்தேன். ஃப்ரைடே மார்னிங் எழுந்திருச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம நாங்க வந்துட்டு பிரஞ்ச் மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா சாமி கும்பிடுற வேலையெல்லாம் இருக்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்னு தனித்தனியா செஞ்சுக்கலாம பிரஞ்ச் முடிச்சுட்டு முதல் வேலை நான் வந்து நாள் ஏற்கனவே நான் கிளீன் பண்ணி வச்ச விளக்குக்கெல்லாம் இன்னொரு வாட்டி தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சேன். ஏன்னா எப்பவுமே இந்த ஃபெஸ்டிவல் டேஸ்ல வீட்ல வந்து நிறைய விளக்கேத்தி வைக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் பெரிய பெரிய குத்து விளக்கு ஏத்தி வைப்போம். இங்க என்கிட்ட அவ்வளவு பெருசு இல்ல. பட் நான் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்ததை ஏற்கனவே நான் வாஷ் பண்ணி உள்ள வச்சிருந்த விளக்கெல்லாம் சுத்தமா தொடச்சிட்டு அழகா மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சிட்டு இருக்கேன். இதை நம்ம சாமி கிட்ட செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணணும். மேலே உள்ள ஷெல்ஃபு நேற்று நைட்டே க்ளீன் பண்ணிட்டேன். கீழே உள்ள ஷெல்ஃபும் ஃபோட்டோவும் நான் இப்போ க்ளீன் பண்ணணும். அதுதான் பண்ண போகிறேன். எப்போவுமே சாமி கும்பிட்ற டைமில் கண்டிப்பாக எல்லா ஃபோட்டோஸும் ஒரு வாட்டி தொடச்சிட்டு புதுசாக புட்டு வச்சிருவேன். அப்போ தான் பார்க்கறதுக்கு பளிச்சு நீட்டாக இருக்கும். இது வந்து எங்கள் வீட்டுக்காரங்களோட அம்மா ஆடி வெள்ளி தை வெள்ளியில் அவங்களுக்கு வந்து படைப்பாங்க. ஊரில் வந்துட்டு எங்கள் மாமி பண்ணிடுவாங்க. அதாவது என் ஹஸ்பண்டோட சித்தி எவ்ரி இயர் அதை பண்ணிடுவாங்க. நானும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தனியாக இருக்கிறதுனால வீட்டில் இங்கேயும் ஒரு வாட்டி அங்கே செஞ்சாலுமே நாங்களும் ஒரு வாட்டி சாமி கும்பிடுவோம். அவங்களுக்கு ஒரு ரிமெம்பரன்ஸ் மாதிரி தானே இது பண்றது. இன்னொன்னு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எதுவுமே நான் செய்யாம இருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நம்ம பண்ணல அப்படின்னா பசங்களுக்கு ஊரோட இருக்கிற அந்த கனெக்டே போயிடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். அதனால எல்லா ஃபெஸ்டிவலும் என்னால எந்த அளவு பண்ண முடியுதோ, என்ன திங்ஸ் அவைலபிளா இருக்கோ அதை வச்சுட்டு சிம்பிளாவது பண்ணிடுறது. பண்றப்ப நான் பசங்க கிட்ட சொல்லுவேன், இந்த ஸ்டோரி எதுக்காக பண்றோம், இவங்க யாரு, என்ன பழக்க வழக்கம், அதெல்லாம் நான் அவங்க கிட்ட சொல்லுவேன். ஸோ என் பசங்களுமே அதெல்லாம் கேட்டுக்குவாங்க, கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா வேலையிலயும் அவங்கள நான் வந்து இன்வால்வ் பண்ணிக்குவேன். என் கூட வந்து ஹெல்ப் கூப்பிட்டுக்குவேன். நான் அவங்களுமே வந்து செய்வாங்க. என் சின்ன பையன் தான் கொஞ்சம் அலுப்புப்படுவான். பட் என் பெரிய பையன்லாம் வந்து கூடவே இருந்து சாமி கும்பிட்ற எல்லாத்துலயுமே அவன் ஹெல்ப் பண்ணுவான். இந்த மாதிரி பண்றப்ப என்னன்னா ஃபேமிலிக்குள்ளேயும் நமக்கு ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகும். நமக்கும் தனியா வேலை பார்க்கறோம் அப்படின்ற ஃபீல் இருக்காது. விளக்கெல்லாம் சாமி கிட்ட எடுத்து வச்சுட்டு அடுத்து நான் பூ கட்ட வந்துட்டேன். இந்த வாட்டி உதிரி பூ இருந்தது, அதனால நம்ம சாமிக்கு கட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப வருஷமாச்சு இந்த மாதிரி பூ கட்டி சாமிக்கு வைக்கிறது. இதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிறதோட போயிட்டுன்னு வச்சுக்கீங்களேன். சென்னை வந்ததுக்கு அப்புறமே கட்டின பூ தான் வாங்குவோம். இந்த வாட்டி இருந்தது, அதனால சரி நமக்கு டைம் இருக்கு, வீட்டுல தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி பூ கட்டி சாமிக்கு போட்டுட்டு, யூஸ்வலாவே நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேஸ்ல சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பூஜைக்கு தேவையான எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி ஷெல்ஃப் எல்லாம் நீட்டா எடுத்து வச்சுட்டு பூஜை ஜாமா சாமி கும்பிட்றதுக்கு தேவையான ஜாமா எல்லாமே ஒரு சைடா வச்சுட்டு விளக்கு மட்டும் அந்த டைம் ஏத்திக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு தான் சமையல் ஆரம்பிப்பேன். ஏன்னா நம்ம சமையல் பண்ணி முடிக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் பரபரப்பாயிடும். கொஞ்சம் கூட முன்ன பின்ன டைம் ஆச்சுன்னா நம்ம எதையாவது மிஸ் பண்ணிடுவோம்ட்டு முதல்ல ரிலாக்ஸ்டா இது எல்லாத்தையும் நீட்டா செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சமையலுக்கு போவேன். இப்ப அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். பூ கட்டியாச்சு. இப்ப நம்ம வந்து இதை வந்து சாமிக்கு எல்லாம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருக்கு, அது முடிச்சிட்டோம் அப்படின்னா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து நான் சக்கரை பொங்கல் வடை இதுதான் பண்ணுவேன். சில பேர் வந்து மத்தியானத்துல வடை பாயசத்தோட செய்வாங்க. நான் வந்து ரெண்டுத்தையும் ஒன்னா கம்பைன் பண்ணிக்கிறது கிடையாது. அது ஒரு வீக் பண்ணுவேன், இது ஒரு வீக் பண்ணுவேன். ஏற்கனவே நான் உளுத்தம் பருப்பு வந்து ஊற போட்டுட்டேன் வடைக்கு. சக்கரை பொங்கல் செய்யறது உங்களுக்கே தெரியும், ஒன்றும் அவ்வளவு பெரிய வேலை கிடையாது. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சுத்தமா வாஷ் பண்ணி தாம்பலத்துல எடுத்து சாமி கிட்ட வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வேலையும் முடிஞ்சிரும். நான் எப்பவுமே இந்தியால இருந்து வரப்ப புடவைங்க ஒரு 4-5 எடுத்துட்டு வருவேன், இந்த மாதிரி சாமி கும்பிட்றப்ப வச்சு கும்பிட்றதுக்காக. இப்ப ஆனா என்கிட்ட கட்டாத சாரி எதுவும் இல்லை அப்படின்றதுனால இன்னைக்கு நான் வெறுமனே வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் பூ, மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு அதெல்லாம் வச்சுதான் சாமி கும்பிட்றேன். எப்பவுமே யூஎஸ் வந்ததுக்கு அப்புறமே இது பழகிடுச்சு. சாரி கட்டாதது இருந்ததுன்னா அதை வச்சு கும்பிடுவேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சு கும்பிட்டுக்கிறது. ரொம்ப அதுக்காக ரொம்ப ஒரி பண்ணிக்கிறது கிடையாது.
இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் செப்பரேட்டா இருக்கு. இதை நம்ம இன்னொரு தாம்பலத்துல எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம சாமி கிட்ட படைக்கிறப்ப இலை போடுவோம்ல, அதுல கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வைப்பேன். அதுக்காக இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். தோரணம் ரெடி பண்றதுக்கு முன்னாடி பச்சரிசி ஊற வச்சிருவோம்னு சொல்லி வந்துட்டேன். அதே மாதிரி வெல்லத்தை நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சுட்டோம்னா வெள்ளப்பாக ரெடி ஆயிடும். அரிசி ஊறி பாகு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். நியூஜெர்சி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எல்லா ஃபெஸ்டிவல் டைம்லேயும் இந்த மாதிரி கொழுந்து கிடைக்கும். கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. ஒரு பேக்கெட்டில் ஒரு 6-7 தான் இருக்கும். ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 2-3 பேக்கெட் வாங்கினோம் அப்படின்னா நம்ம வாசலுக்கு கட்ட கரெக்டாக இருக்கும். அதுதான் இப்போ நான் ரெடி பண்ணுறேன். ஆனால் நான் வாசலில் கட்ட மாட்டேன், சாமிக்கிட்டேயே கட்டிடுவேன். ஜஸ்ட் ஒரு நூலில் கோத்து நம்ம வாலில் வந்து செல்லோட்டை போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதுதான் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, பூஜை வேலை முடிச்சாச்சு. அடுத்து நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். முதல்ல நான் ஒலை போட்டுட்டேன். வெள்ளைப்பாகும் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்து நான் வடைக்கு மாவு அரைக்க போறேன். எப்பவுமே பச்சை மிளகாவை முதல்ல அரைச்சிட்டு அது அரைப்பட்டதுக்கு அப்புறமா நான் உளுந்து சேர்த்து அரைச்சிக்குவேன். தனியா வந்து மிளகா வந்து வடையில கிள்ளி போடுறது கிடையாது. ஏன்னா பசங்க இருக்காங்கன்றதுனால அதை அவாய்ட் பண்ணிக்கிறது. மிளகா அரைப்பட்டோன்னே நம்ம உளுந்து சேர்த்து தண்ணி கம்மியா ஊற்றி அரைச்சோம்னா போதும். நம்ம சேனல்ல ஏற்கனவே வடை, சக்கரை பொங்கல் ரெண்டுத்தோட டீடைல்டு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதனால இப்போ நான் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டா தான் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்க வேணும்னா அது போய் செக் பண்ணிக்கிங்க. கிரைண்டர்ல தான் அரைக்கிறேன். ஏன்னா நம்ம மிக்சியில அரைச்சா நல்லா இருக்கும். ஆனாலும் கிரைண்டர்ல அரைச்சோம்னா வடை நிறைய காணும் அப்படின்றதுனால. ஒலை கொதி வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த பச்சரிசி சேர்த்துக்கலாம். நான் அரைப்படி கிட்ட அரிசி ஊற வச்சிருந்தேன். எப்பவுமே ஃபெஸ்டிவல் டேஸ்ல நான் வந்து சாப்பிட்றோமோ சாப்பிடலையோ நிறைய போடுவேன். அதாவது குறைஞ்சதை அரைப்படியாவது போட்டு வைப்பேன். அதை விட கம்மியா வந்து போட்டு வைக்கிறது கிடையாது. மாவு அரைக்கிற டைம்லயே பேரலாம் நான் வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டும் கட் பண்ணிட்டேன். பச்சை மிளகாய் நம்ம ஏற்கனவே போட்டதுனால இதுல சேர்த்துக்க தேவையில்லை. நம்ம மாவு அரைச்சு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம். மாவு வந்து இந்த திட்டத்துல இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா வடை எண்ணெய் குடிக்காம நல்ல சாஃப்டா நல்ல பஃபியா இருக்கும். வடையை பொறுத்த வரைக்கும் நம்ம மாவு அரைக்கிற திட்டம் தான் ரொம்ப முக்கியம். வடை மாவு ரெடி பண்ணியாச்சு. சாதமும் நல்லா வெந்துட்டு, ஏன்னா நம்ம அரை மணி நேரத்துக்கு மேல அரிசி ஊற வச்சதுனால சட்டுன்னு வெந்துட்டு. பட் இதுல வெள்ளைப்பாகு சேர்த்தோம் அப்படின்னா பத்தாதோ அப்படின்னு எனக்கு அதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சேர்த்து பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்க வேண்டியதான். அந்த பிளான்ல தான் நான் இருந்தேன். அதே மாதிரி சேர்த்து பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது. கொஞ்சம் அகலமான ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு அதுலதான் ரெடி பண்ணேன்னா. வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஹீட்ல வச்சு கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்ல திக்காயிடும். வடை பேரலா போட ஆரம்பிச்சிட்டேன். சக்கரை பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ள அந்த 10 மினிட்ஸ்ல நம்ம வடை போட்டலாம். சக்கரை பொங்கல் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. அதுல நான் ஏற்கனவே நுணுக்கி வச்சிருந்த பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், ஏலக்காய் எல்லாம் சேர்த்து கலந்துக்கிட்டேன். இது 3 கலந்தோம் அப்படின்னா அந்த சக்கரை பொங்கல் வந்து நல்ல வாசனையா டேஸ்டா இருக்கும். பேரலா வடையும் வந்து கிட்டத்தட்ட போட்டு முடிச்சாச்சு. இப்ப நான் போட்டதுதான் லாஸ்ட் பேட்ச். இது எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சாமி கிட்ட இலை போட்டு இந்த சாமி கும்பிட்ற வேலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 5:30க்கு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இதுக்கு நடுவில் பசங்க பசிக்குதுன்னு கேட்டாங்கன்னு ஒரு பேட்ச் வாட்டர்மெலன் கட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் காஃபி சாப்பிட்டோம் எல்லாரும். இப்போ வந்து விலைக்கேற்றிட்டு சாமி கும்பிட வேண்டியதான். என் பையனுக்கு வந்து வடைனா ரொம்ப பிடிக்கும். நான் வடை செய்ய ஆரம்பிச்சதுலேருந்தே கிச்சன்லேயே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கான். நம்ம ஊரில் போடுற மாதிரி இங்கே சாம்பிராணி எல்லாம் போட முடியாது. ஏன்னா எல்லாம் க்ளோஸ்டா இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக ஸ்மோக் வந்துருச்சு அப்படின்னா ஃபயர் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். சம்மர்லையாவது ஓகே, நம்ம கொஞ்சம் விண்டோலாம் ஓப்பன் பண்ணி விட்டு நம்ம விண்டர்ல எதுவும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஃபைனலா நெய்ல வறுத்த முந்திரி, திராட்சை, சக்கரை பொங்கலை சேர்த்து கிளறியாச்சு. வடை, சக்கரை பொங்கல் ரெண்டும் ரெடி. ஏற்கனவே நான் விலைக்கு ஏத்திட்டேன். இப்ப நம்ம இலை போட்டுடலாம். இன்னைக்கு டே பயங்கர பிஸியா ஆரம்பிச்சுது. பட் போக போக வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையா முடிச்சுட்டு ஈவினிங் வந்து வரலட்சுமி நோன்புக்கு ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க பையனும் என்னோட பையனும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அங்கே நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு நிறைய லேடிஸ் மீட் பண்ணோம். அவங்க வீட்லேயும் வந்து பூஜை முடிச்சுட்டு நிறைய பாட்டு, ஸ்லோகம் அந்த மாதிரி போச்சு. இன்னைக்கு ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பியாக ஒரு மாதிரி என்டர்டெயின்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட மற்ற ரெசிபிஸும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பாய்.